ஹலோ மக்களே, வெல்கம் டு தாய் வழி சமையல். இன்றைக்கி நாம் மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பருப்பு வேக வைக்கிறதுக்கான குக்கர் வச்சுட்டு ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 4 பழுத்த பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், தக்காளி பெருசாக இருந்ததுன்னா 3 எடுத்துக்கலாம். நான் சின்னதாக இருக்கிறதால 5 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி ஏன் அதிகமாக போடுறோன்னா, இந்த சாம்பாருக்கு நம்ம புளியெலாம் ஊற்ற போகிறதில்ல, தக்காளியோட புளிப்பு தான் அதுக்கு சுவையை கூட்டும். இந்த கப் அளவுக்கு பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். நெய் எதுக்குன்னா பருப்பு நல்லா பஞ்சு போல் வெந்துடும், இன்னொன்று நல்லா மணமாக இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் நம்ம மூடிடலாம். 4 விசில் வந்தால் போதுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பருப்பு வெந்துடுச்சு. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ மத்தில் ரொம்ப நல்லா நைஸாக கடையாமல் லைட்டாக கடைஞ்சிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம். தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி பாத்திரம் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். இதுதான் காரமே, ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தூள் பெருங்காயம் சேர்த்துருக்கேன், நீங்கள் கட்டி இருந்தால் கட்டியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சாம்பாருக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம இப்போ கடைஞ்சி வச்சுருந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காயெல்லாம் எதுவுமே இந்த சாம்பாருக்கு தேவையில்லை. நம்ம வீட்டில் காய் எதுவும் இல்லைன்னா எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி சாம்பார் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு எதுக்கு வேணாலும் ஊற்றி சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.